ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் மசாலாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலே என்ன டிஃபன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் டக்குன்னு கோதுமை தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதை வந்து இந்த கோதுமை தோசை வந்து நிறைய பேர் நிறையா ஸ்டைலில் செய்கிறாங்க. பட் இது வந்து என்னுடைய ஒரு ஸ்டைலில் வந்து ரொம்ப ஈஸியான, அதாவது கொஞ்சமாக இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் எப்படி செய்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இப்போது ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டை, கொஞ்சமாக தண்ணி. முதல்ல இதை சேர்த்து தோசை மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதே போல் இந்த ஒரு கோதுமை தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னிக்கு நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயமும், ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாம் சின்ன பசங்க இருக்கிறதுனால அதிகமாக காரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி நம்ம வந்து தோசை அப்புறம் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கிறேன். இது நல்லா தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம். உடைச்சி வச்சுருக்கிற முட்டையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான். ஸோ சில பேர் வந்து முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்க வந்து முட்டைக்கு பதில் நீங்கள் வெறும் உப்பு, தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா நான் வந்து இப்போ தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இதில் வந்து அந்த எந்த ஒரு லம்ஸ், அதாவது கட்டியும் இல்லாதபடி நல்லா கையில் நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு நான் நல்லா பனைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் அந்த மாவுனுடைய கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் தண்ணியாக இருக்காமல், ரொம்ப கெட்டியாக இருக்காமல், கரெக்டாக இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்குவோம். சரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தோசை நல்லா அழகாக வரும். இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பொடிசாக நறுக்குன கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான மொறுமொறுன்னு கோதுமை தோசை ரெடி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காலையில் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ருசியான கமகமன் இருக்கிற கோதுமை தோசையும் அது கூட தக்காளி சட்னியும் சூப்பரான டேஸ்ட்டில், சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். நீங்களும் இதே போல் இன்ஸ்டண்ட்டாக அழகாக செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து யார் வேணாலும் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற சேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். பாய்.